சென்னை பூந்தமல்லியில் குடும்ப பிரச்சனை காரணமாக இளம்பெண் ஒருவர் தனது மகனையே கொலை செய்து தீ வைத்து எரித்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பூந்தமல்லி கரையான்சாவடியைச் சேர்ந்த மீனாட்சி கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இவர்களுக்கு 6 வயதில் ஜெயகாந்தன் என்ற மகன் இருந்தார். இந்த தம்பதிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் கணவருடன் சண்டை போட்டுவிட்டு மகனுடன் வந்த மீனாட்சியை அவரது பெற்றோர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அங்குள்ள தனி வீட்டில் தங்கியிருக்கிறார். காலையில் சிறுவனை எங்கே என்று பெற்றோர் கேட்கவே கொலை செய்துவிட்டதாக மீனாட்சி கூறியுள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் மீனாட்சியை கைது செய்து விசாரித்ததில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை கழுத்தை நெரித்துக் கொன்றதாகவும் பின்னர் வீட்டில் உள்ள தொட்டியில் வைத்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்ததாகவும் கூறியிருக்கிறார். அத்துடன் தானும் தற்கொலை செய்ய முயன்று பயத்தில் அதனை கைவிட்டதாகவும் இதனையடுத்து மாங்காடு கோவிலுக்கு சென்று மொட்டை போட்டுவிட்டு வந்ததாகவும் மீனாட்சி கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் மகனை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து எதுவும் தெரிவிக்காததால் பின்னணி குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் மீனாட்சி மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது.